வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளோட சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு நம்புறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் உள்ளது உள்ளவாறு கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, துலாம் ராசியில பிறந்தவராக இருந்தாலும், துலா லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், எப்படி உங்களுடைய கர்ம பலன், கர்மா எப்படி செயல்பட போகிறது, போன ஜென்மத்தில் நீங்க செய்த பாவ புண்ணியங்கள் இந்த ஜென்மத்தில் எப்படி உங்களுக்கு வாழ்க்கை சம்பவங்களாக, சாதகமற்ற சம்பவங்களாக, சாதகமான சம்பவங்களாக உருவெடுக்க போகிறது. அது அதை வழிநடத்த ஒளி தத்துவம் எப்படி நம்மளோட ஜோதிடம், இந்திய வேத ஜோதிடத்தில் உறுதுணையாக இருந்து நம்ம கர்மா எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறது இந்த வீடியோல துல்லியமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் தொடர்ந்து உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா, துலாம் லக்னத்தில் இருந்தாலும் துலாம் ராசியில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய மிக முக்கியமான ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான கிரகம் சுக்கிரன். சுக்கிரனோட நிலைமை நம்ம முக்கியம். ஏன்னா துலா லக்னம், துலா ராசிக்காரரோட அதிபதியே, ராசி அதிபதி, லக்னாதிபதியே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். சுக்கிரன் ஸ்தானபலம், திருக்பலம் அது போன்ற பலங்கள் பெறும் பொழுது கண்டிப்பா ராசி லக்னத்தை வலுப்படுத்துது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மீன லக்னத்துல மீனத்துல சுக்கிரன் உச்சம் பெறுகிறார், ரிஷபத்துல ஆட்சி பலம் பெறுகிறார், துலாமிலேயே ஆட்சி பலம் பெறுகிறார். ஸோ ஆட்சி பலம் பெறும் பொழுது ஈவன் 8ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் அது ஒரு பலம் தான். அதே சமயத்துல ராகு, சனி, செவ்வாய்ங்கிற பாவ கிரகத்தோட சம்பந்தப்படும் பொழுது ராசி அதிபதியாகிய சுக்கிரன், லக்னாதிபதியாகிய சுக்கிரன் பாதிக்கப்படுகிறார். அதோட முழு காலத்துவங்களை பெற முடியாமல் ஜாதகரே கொஞ்சம் சில கர்மாவை முன்னுக்கு பின்னாக சில விஷயங்கள் தோஷத்தோட அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த விதத்திலும் சனி, ராகு, செவ்வாயோட பாதிப்பு இல்லாமல், சேர்க்கை இல்லாமல், பார்வை இல்லாமல், குருவின் பார்வை, பௌர்ணமி சந்திரனின் பார்வை புதனோட சேர்ந்து இருக்கும் பொழுது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய கர்மா பலன் செயல்பட போகிறதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல ஸ்தான பலத்துல 12ஆம் இடத்துல நீச்சமா போனாலும் புதனோட சேர்ந்து நீச்ச பங்கம் ஆகுறது நல்லது, குரு பார்வை பெறுவது நல்லது, நட்பு வீட்டுல இருக்கிறது நல்லது. சிம்மத்துல இருக்கிறது நட்பு இல்ல, கடகத்துல இருக்கிறது நட்பு இல்ல, சூரிய சந்திரன் வீடுகளும் சரியில்லை. சூரிய சந்திரன் வீடை தவிர்த்து செவ்வாய் வீடுகளும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவார். பட் இருந்தாலும் சுக்கிரன் மேஷத்தில் இருந்தால் துலாமையும், விருச்சிகத்தில் இருந்தால் ரிஷபத்தையும் பார்க்கக்கூடிய தன்மையும் ஒரு பலம்தான். இயற்கையாகவே குருவின் வீட்டில் இருக்கிறது ஒரு சுபத்துவம், ஒரு திருப்பலம் தான். பட் இருந்தாலும் சுக்கிரன் குருவோட வீட்டுல டிஸ்டர்ப் ஆவார். மகர கும்ப வீட்டுல இருக்கிறது மிகவும் சிறப்பு. ஸோ சுக்கிரன்கிற கிரகம் இது மாதிரி ஒரு நட்பு வீட்டுக்கு குறைவில்லாமல் இருக்கும் பொழுது ஜாதகர் ஒரு ஒளிமயமான வாழ்க்கை, நல்ல கர்மாவை அனுபவித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்வார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்ன மாதிரி பாவ கிரகத்தின் தாக்கங்கள் இருக்கும் பொழுதும் ஸ்தானபலம், திக்பலம் குறையும் பொழுது, சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது திக்பலம் பெறுகிறார். துலா லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல மகர லக்னத்துல இருக்கும் பொழுது திக்பலம் பெற்று ஜாதகரே கொஞ்சம் நல்ல ஒரு தன்மை உள்ள, நல்ல ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பர்சனாக வருவார். குரு பார்வை பெறும் பொழுது இன்னுமே அதிகமாக பெறுகிறது. ஸோ இதுதான் சுக்கிரனோட முக்கியத்துவம் துலா லக்னம், துலாம் ராசிக்காரர்களுக்கு. அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா, ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனியும் புதனும். ஏன்னா சனியும் புதனும் நல்லாக இருந்து விட்டாலே போதும். சனி திசை, புதன் திசை துலா லக்ன, துலா ராசிக்காரர்களுக்கு வந்துட்டா போதும். வாழ்க்கையில் மேன்மை பெறுவோம், வாழ்க்கையில டெவலப்மெண்ட் இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த தசாபுக்திகள்ல நல்லாவே வரக்கூடிய ஜாதகர் பலன் அணிவிக்கக்கூடிய, நல்ல கர்மாவை கரைக்கக்கூடிய, சாதகமான வாழ்க்கை சூழ்நிலையை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு வருதுங்க. ஏன்னா சனியும் புதனும் பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமான கிரகங்கள். லக்னாதிபதி, ராசி அதிபதி சுக்கிரனுக்கு மிக பிடித்த நண்பர். அப்படி இருக்கும் பொழுது சனி ஆட்சி பலம் பெற்றாலும் குரு பார்வை, சுக்கிரனின் தாக்கங்கள், பௌர்ணமி சந்திரனின் தாக்கங்கள் இருப்பது மிகவும் சிறப்பு. திருட்பலம் என்று சொல்லுவோம். சுப கிரகத்தின் தாக்கம் இருக்கும் பொழுது திருட்பலம் பெறுகிறார். சுப கிரகத்தின் தாக்கம் இல்லாமல் ராகு, செவ்வாய் போன்ற பாவ கிரகத்தின் தாக்கங்கள் வரும் பொழுது பாவத்துவம் அடைகிறார். ஸோ அப்படிங்கிறப்போ சனி திசை நடந்தாலும் அவ்வளவு சிறப்பா இருக்காது, ராஜயோக திசை வேலை செய்யாது. ஸோ யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகத்தை யூஸ் பண்ணி, ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி ஜாதகர் வெற்றி அடைய முடியாத ஒரு அமைப்பு வந்துடும். ஸோ உங்களோட துலா லக்னம், துலா ராசியில பிறந்தவங்களுக்கு சனி எப்படி இருக்காருன்னு பார்த்துக்குங்க. அதே சமயத்துல ராசியிலேயே இருந்தா உச்சம் பெறுகிறார், அதுவும் நல்லதுதான், தப்பு இல்லை. ஆனால் குரு பார்வை, சுக்கிரன் பார்வை, சுப பார்வை பெற வேண்டும்.
அதே சமயத்தில் மேஷத்தில் இருந்தாலும் நீச்சமாக போனாலும் சுபத்துவம் இருக்கும் பட்சத்தில் ப்ராப்ளம் இல்லை. ஸோ சனி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாவத்துவமாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் பொழுது நல்ல பலனும், புதனும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக செவ்வாயோட சேராமல், ராகுவோட சேராமல், கேதுவோட சேராமல் சனி சேர்ந்தாலும் கொஞ்சம் தவறு தான். பட் அவ்வளோ தவறு இல்லை, 50% பாதிப்பு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது புதனும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். குரு பார்வை, பௌர்ணமி சந்திரன் பார்வை சுக்கரனோட சேரும் பொழுது சூப்பராக இருக்கும். அருமையான கர்ம பலனில் பிறந்திருக்கிறார் ஜாதகர்னு தெரிஞ்சுக்கணும். புதன் திசை நல்ல பலன்களை கொடுக்கும், அறிவு சார்ந்த விஷயத்தில் வெற்றடை வைக்கும், வர்த்தகத்தில் ஜெயிக்க வைக்கும், ஐடி சாஃப்ட்வேர் துறையில ஜெயிக்க வைக்கும். அது மாதிரி நல்ல கர்ம பலன் கொடுக்குதுங்க. ஸோ சுக்கரனுக்கு அடுத்தபடியா சனியும் புதனும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கிரகமாக துலாம் லக்னம், துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தபடியா வரக்கூடாத தசை அல்லது கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய கிரகமாகிய குரு துலா லக்னம், துலா ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறது. ஏன்னா ஒரு அட்டமாதிபதி இல்லாமல் 6ஆம் வீடுங்கிற சொல்லப்பட்ட சத்ரு பாவாதிபதியாக வருகிறார். விச் இஸ் ஈக்குவல் டு அட்டமாதிபதியோட வேலையை செய்யக்கூடியதாக இருக்கிறார். அந்த குரு 6ஆம் வீடுங்கிற மீனத்துல கனெக்ட் ஆகாம இருக்கிறது நல்லது. 6ஆம் வீட்டிலே இருந்தால் மிகவும் தவறு. 6ஆம் வீட்டு வேலை என்று சொல்லப்படுகிற ருணச்சத்ரு பாவம், கடன் நோய், எதிரி, வம்பு வழக்கலை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்துடும். அதே சமயத்துல கண்ணிலிருந்து 6ஆம் வீடுங்கிற மீனத்தை பார்ப்பதும் அவ்வளவு சரியில்லை. மற்ற இடத்துல இருக்கிறது தப்பு இல்லை. 6க்கு 6 மறைந்து சிம்மத்தில் இருக்கிறது தப்பு இல்லை, நல்ல ஒரு அமைப்பு. ஸோ குருங்கிற ஒரு கிரகம் ஓரளவுக்கு பாதிப்பு இல்லாமல் இருப்பது நல்லது. ராகு, செவ்வாய், சனியோட சேர்ந்து இருக்கும் பொழுது இன்னுமே சில பிரச்சனைகள் குரு திசையில கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. புத்திர வழியிலையும், கடன், பினான்சியல் விஷயத்திலையும், வம்பு வழக்குகளும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்துடும். ஸோ குரு திசை ஜாதகருக்கு வராமல் இருப்பது நல்லது. நீங்க ராகு திசை, ராகு நட்சத்திரமாகிய திருவாதிரை, சுவாதி, சதி நட்சத்திரம் பிறக்கும் பொழுது 20, 18, 17 வயசு குரு திசை 16 வருஷத்துக்கு ஒரு வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய அந்த வேலை, தொழில் போகும்பொழுது சில சிரமத்தை கொடுக்கும். இதே நீங்க சனி நட்சத்திரமாகிய பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா குரு திசையே வராது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் நீங்க என்ன தசைகளை பிறந்திருக்கீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்கன்னு பார்த்து நீங்க உங்க கர்ம பலன் எப்படி செயல்பட போகுதுன்னு தெரிஞ்சுக்கங்க. துலாம் லக்னம், துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு சனி, புதன், கேது, சுக்கிர திசைகள் பிரைம் டைம் என்று சொல்லப்படுகிற 20, 25 வயசுல இருந்து 55, 60 வயசு வரைக்கும் வருமாயின் நீங்கள் குடித்து வைத்தவர்கள் உங்க கர்ம பலன் நல்ல பலனாக செயல்பட போகிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். யோகமான ஜாதகத்துல பிறந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லாமல் ராகு, செவ்வாய், ராகு, குரு தசைகள் உங்களுக்கு 25 வயசுல இருந்து 55, 60 வயசுக்கு வருமாயின் ஒரு சுமாரான வாழ்க்கை தான் வரும். அதுவும் குரு பாதிக்கப்பட்டிருந்தால் ஒண்ணுமே சில பிரச்சனைக்குரிய ஒரு டைமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க என்ன ஒரு தசா பெல்ட்ல உங்களுக்கு போயிட்டு இருக்கு, எது மாதிரி ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு, யோகமான தசைகள் இருக்கா, எப்ப வருதுங்கிறது நீங்க பார்த்து உங்க கர்ம பலன் எப்படி செயல்பட போகிறது, துலா லக்னம், துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படி கர்ம பலன் செய்யப்படுது நீங்க தெரிஞ்சுக்கலாம். மற்ற கிரகங்களாகிய செவ்வாய், சூரியன், சந்திரன் எல்லாமே ஓரளவுக்கு நியூட்ரலான பிளானட்ஸாகவும் பெரிய பாதிப்புகள் கொடுக்காத மாதிரி. அதுல சூரியன் பாதகாதிபதியா வரகார் 11ஆம் இடத்துல அதிக திருப்பலம் பெற்றிருக்கும் பொழுது சுபகிரகத்தின் தாக்கம் பெறும் பொழுது பாதகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சூரிய திசையில வந்துடும். ஸோ சூரியன் கெட்டிருக்கிறது, ஒரு 8 மறைந்திருக்கிறது நல்லது. ஸோ இதுதான் துலா லக்னம், துலா ராசியில பிறந்தவர்களுக்கு கர்ம பலன் எப்படி வேலை செய்ய போகுது, போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் எப்படி இருக்கிற போதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல ஒரு கிரகம் எப்படி இருக்கு, எந்த டிகிரியில இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு எவ்வளவு தூரத்துல இருக்கு, எல்லாம் மைன்யூட்டா டீட்டெயிலா பார்த்து அது பிரகாரம் உங்களுடைய ஃபியூச்சர் எப்படி, ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி, லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி, எது மாதிரி முடிவுகள் எடுக்கணும், உங்களுக்கு பிராப்தங்கள் எப்படி இருக்கு, கர்ம பலன் எப்படி செயல்பட போகுதுங்கிறது பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுத்து நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். இந்திய வேத ஜோதிடம், சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில்ங்கிறது நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த விதத்திலும் மூடை நம்பிக்கைக்குள்ளே போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயங்கள், ஒரு சயின்டிஃபிக் விஷயம் இல்லாத விஷயத்துக்கு போகாமல் எப்படி இந்த ஜோதிட சாஸ்திரம் நம்மளுடைய மனித குலத்துக்கு, மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை எப்படி எடுத்து காட்டுகிறது, கர்மா எப்படி செயல்படுகிறது, நம்மளுடைய வாழ்க்கை ரேண்டமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா அல்லது காரண காரியத்தோடு நடக்கக்கூடிய விஷயமாங்கிறது நல்ல துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மேஷ லக்னம், மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு கர்ம பலன்
எப்படி செயல்படுகிறது, ஒரு கிரகமும் எதுமாற கர்மாவை கொடுக்க கடமைப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம் மேஷ ராசிக்காரர்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய உங்களுடைய பர்சனாலிட்டி, உங்களுடைய மனசை, உங்களுடைய உடல், மனம், செயல்திறன், நேச்சுரல் டெண்டன்சி எல்லாத்தையுமே கவர்ன் பண்ணக்கூடிய, கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, ஆளுமை செலுத்தக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய். ஸோ அந்த செவ்வாய் வந்து ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா பிரச்சனையே இல்லை. என்ன நல்ல இடம்னா என்ன சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்சி, உச்சம், நீச்சம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்தான பலம் என்று சொல்கிறோம். திக்பலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் திக்பலம், அதாவது லக்னத்திலேருந்து 10ஆம் இடத்துல இருந்தால் திக்பலம்னு சொல்கிறோம். அதே சமயத்தில் குரு, சுக்கிரன், பௌர்ணமி சந்திரன் தாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தில் நம்ம வந்து செவ்வாய் இருந்ததுன்னா திக்பலம் அல்லது சுபத்துவம்னு சொல்கிறோம். சுபர்களோட தாக்கத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள்னு சொல்கிறோம். ஸோ இது மாதிரி அமைப்புகள் இருக்கக்கூடிய இது விஷயங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து நல்ல ஒரு அமைப்புல திக்பலம், ஸ்தான பலம், திக்பலத்தோட கிடைக்கும் பொழுது, இருக்கும் பொழுது உங்க ஜாதகத்துல நல்ல கர்மாவை கொடுக்கக்கூடிய கடமைப்பட்ட ஒரு கிரகமாக செவ்வாய் வந்துடுது. ஸோ செவ்வாய் வந்து இது மாதிரி நல்ல இடத்துல இருந்துட்டாவே ஒரு நல்ல விஷயம். ஈவன் நீச்சமா கடகத்தில் இருந்தாலும் குரு பார்வையோட, குருவோட சேர்ந்து, சந்திரனோட சேர்ந்து, சுக்கிரனோட சேர்ந்தெல்லாம் இருந்துட்டாவே பிரச்சனை இல்லை. எப்பவுமே ஒரு சுப கிரகம்னு எடுத்துட்டீங்கன்னா சுக்கிரன், குரு, சந்திரன், அது பௌர்ணமி சந்திரன், இந்த கிரகத்தோட சம்மந்தப்படும் பொழுது நல்ல ஒரு திக்பலம் கிடைக்குது. இதே சனி, செவ்வாய், ராகு, கேதுங்கிற பாவகிரகத்தோட சம்மந்தப்படும் பொழுது பாவத்துவமான கர்மா பெறுகிறது. ஸோ சுபர்களோட சம்மந்தப்படும் பொழுது நல்ல கர்மாவும், பாவத்துவமான கர்மாவை பெறும் பொழுது பாவ கர்மாவும் பெறுகிறது. ஸோ செவ்வாய் வந்து நம்ம முக்கியம். அடுத்தபடியா ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யாரு மேஷ லக்னம் மேஷ ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் அண்ட் குரு. சூரியன் குரு தசைகள் உங்களுக்கு வருமாயின் ரொம்ப நல்லது. அது சூரியன் வந்து நல்ல இடத்துல ஆட்சி, உச்சம், அதே சமயத்தில் குருவோட சேர்ந்து, குரு பார்வை, குருவோட சேர்ந்து சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி 5 டிகிரி 6 டிகிரிக்குள்ள சூரியன்லாம் இருக்கும் பொழுது நம்ம நன்மை. ஸோ இதே பார்த்தீங்கன்னா மேஷத்திலேயே சூரியன் இருந்தால் உச்சம் பெறுகிறார், சிம்மத்துல இருந்தால் ஆட்சி பலம் பெறுகிறார், குருவோட வீட்டிலிருந்தா நல்ல திக்பலம் பெறுகிறார். ஸோ சூரியனுங்கிற விஷயம் நல்ல கர்மாவை, நல்ல குழந்தைகள், நல்ல அறிவு, நல்ல செயல்திறனை கொடுக்கக்கூடிய ஒரு கர்ம பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் என்ன? சூரியன். அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலண்டான நல்ல யோகத்தையும் பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் என்ன? குரு. ஸோ குருங்கிற கிரகம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆயின், குரு தசை நடக்கும் ஆயின் நல்ல ஒரு கர்ம பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ குரு வந்து நல்ல ஒரு அம்சத்தை கொடுக்கக்கூடிய, நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய கிரகமாகவும், சூரியன் வந்து ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக வருகிறது. செவ்வாய் நம்பவே உங்களை பாதுகாக்க பண்ணக்கூடிய ஒரு ஜாதகமாக வருகிறது. அதாவது உங்க ஜாதகத்துல வந்து ஒரு நல்ல பாதுகாப்பையும், ஒரு நல்ல திடத்தையும், உங்களுடைய பர்சனாலிட்டி, மனசை வந்து கொஞ்சம் திடமா வைக்கக்கூடிய ஒரு ஆளுமையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக வருகிறது. உங்களுக்கு மிகவும் சிக்கல் பிடித்த கிரகம் என்று சொல்லப்படுகிற கிரகம் பார்த்தீங்கன்னா புதன். அதாவது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய கிரகம். ஸோ புதன் பார்த்தீங்கன்னா 3க்கு 6க்குள்ள அதிபதியாக வந்து புதன் வந்து சில பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய, உங்களுடைய பாவ கர்மாவை கொடுக்கக்கூடிய, கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு அது மாதிரி விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக புதன் இருக்கு. ஸோ புதன் திசை வரும் பொழுது மேஷ லக்னக்காரர்கள், மேஷ ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த புதனே பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சனி செவ்வாயோட பாதிப்புல இருந்து, ராகுவோட பாதிப்புல, பாவகிரகத்தின் பாதிப்புல இருந்துட்டா கேட்கவே வேண்டாம், பயங்கர பிரச்சனையை பண்ணுவார். ஸோ புதன்கிற கிரகம் வந்து கொஞ்சம் சிக்கலான ஒரு கிரகமாக, உங்க பாவகர்மாவை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கு. ஆனா புதனே பார்த்தீங்கன்னா ஒரு குரு, சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு வீட்டில் ஓரளவுக்கு திக்பலம், சுபத்துவம் என்று சொல்லப்படுகிற சுபர்களோட தாக்கத்தில் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பலன். ஆனா ஒரு குதர்க்கமான விஷயத்துல, ஒரு கடன் மூலமாக, அடுத்தவங்க சொத்து மூலமாக, அடுத்தவங்களுடைய நீங்க எதிர்பார்க்காத ஒரு விசித்திரமான முறை மூலமாக உங்களுக்கு வந்து பாசிட்டிவான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக புதன் கொடுப்பார். அதே சனி செவ்வாய் ராகுவால் பாதிக்கப்பட்டிருந்தால் பாவத்துவமாக கொடுப்பார்.
அதே சமயத்துல சூரியன் குரு பார்த்தீங்கன்னா நல்லதை கொடுத்து உங்களை கை தூக்க வேண்டிய கிரகமாகவும், புதன் வந்து நீங்க அஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா உங்களை அமுத்தக்கூடிய ஒரு கிரகமாகவும் இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். மற்றபடி என்னங்க, சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுத்தரமான ஒரு கிரகம், பாதகாதிபதியாகவும் வருகிறார். ஏன்னா பாதகாதிபதினா 2ஆம் இடம் மாரகாதிபதியாக வருகிறார். ஸோ அப்படிங்கிறப்ப சுக்கிரன் 2ஆம் வீட்டிலே இருந்ததுன்னா மாரகத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்கக்கூடிய கடமைப்பட்டிருக்கிறான்னு அர்த்தம். ஸோ சுக்கிரன் மாரகாதிபதிக்கு சம்மதப்படக்கூடாது, மாரக வீட்டுக்கு சம்மதப்படக்கூடாது. ஓரளவுக்கு நட்பு வீட்டில் இருக்கும் பொழுது தப்பு இல்லை, 12ல் உச்சம் பெறும் பொழுது தப்பு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நியூட்ரலான பிளானட் தான். லக்னாதிபதி ராசி அதிபதிக்கு ஒரு எதிர்த்தன்மையான ஒரு கிரகம் தான், எதிரி கிரகம் தான். அவரும் ஒரு திருட்பலத்தோடு இருந்துட்டா பிரச்சனை இல்லை. ஸோ இத்தகைய ஒரு கர்மபலனை கொடுக்கக்கூடிய கிரகமாக சனி சுக்கிரன் ஒரு நியூட்ரலான ஒரு அமைப்பும், குரு சூரியன் நல்ல அமைப்பும், சந்திரன் பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் அது மாதிரி விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கர்மபலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக வருது. சந்திர திசை வந்தாவே வீட்டு விஷயங்கள், அம்மா விஷயங்கள், தாயார் விஷயங்கள், கார் வண்டி வாகன விஷயங்கள், ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஏதோ ஒன்று டெவலப் பண்ண போறீங்க. அது நல்லா இருக்கும் பொழுது நல்ல டெவலப்மெண்ட்டும், அது நல்லா இல்லாதப்போ சில பாதிப்புகளும் வரப்போகுதுங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மற்ற ராஜகிரகங்கள் குருவும் சூரியன் எப்படி இருக்கும் பார்த்துட்டோம், புதன் எந்த ஒரு பாதிப்பை கொடுக்கும் பார்த்துட்டோம். செவ்வாய் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியும் வராரு, அட்டமாதிபதியும் வராரு. ஸோ நன்மையை கொடுப்பவனும் அவனை, கெடுப்பதும் அவனைங்கிற மாதிரி வராரு. ஸோ அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் மட்டும் 8ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகி லக்னத்துக்கு கனெக்ட் ஆகாமல் இருந்து, அதாவது 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் வீட்டிலோ 8ஆம் வீட்லேயே இருக்கும் பொழுது குரு பார்வை சுக்கிரன் தாக்கங்கள் இல்லாத பட்சத்தில் சில பிரச்சனைகளையும் சில கண்டம் மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தையும் கொடுத்து விடுவாருங்கிற கர்மபலன் கொடுக்கக்கூடியவருங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ செவ்வாய்ங்கிறது 2 விஷயத்தையும் குறிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. சுக்கிரன் வந்து மாரக வீட்டுக்கு சம்மந்தப்படும் பொழுது மாரகாதிபதியாக செயல்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. மற்றபடி அது ஒன்றும் பிரச்சனை இல்லாத ஒரு கிரகமாக இருக்கிறது, நியூட்ரலான கிரகமாக இருக்குது. சனிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்க வேலை தொழில வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கு. நல்ல திருப்பலம் பெறும் பொழுது வெற்றியும், திருப்பலம் இல்லாதப்போ பிரச்சனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்குது. புதன் பார்த்தீங்கன்னா நல்ல அமைப்பில் இருக்கும் பொழுது விசித்திரமான முறையில நன்மையும், பிரச்சனைக்குரிய ஒரு பாவத்துவமா இருக்கும் பொழுது பிரச்சனைக்குரிய வம்பு வழக்கு கடன் நோய் எதிரியம்பு அது மாதிரி கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் பொதுவாக மேஷ லக்னத்துக்கும் மேஷ ராசிக்கும் ஒரு கிரகமும் என்ன கர்ம பலனை கொடுக்க வல்லமை படைத்தது, உங்களுக்கு என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறதை பார்த்து அந்த தசை எப்படி ஒரு கர்ம பலனை உங்களுக்கு கொடுக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பொதுவான பலன் தான். நீங்க பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் கொடுத்து ஒரு துல்லியமான முறையில் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக துல்லியமான ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்க போகுது, லாங் டேர்ம் எப்படி இருக்க போகுதுங்கிறது நல்லபடியாக எடுத்து அதுக்கு தகுந்த முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸாக பார்த்துட்டு போய் நம்புகிறேன். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல், உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகமும் எப்படி இருந்தால் எந்த மாதிரி கர்ம விடைகள் உங்களுக்கு செயல்பட போகிறது, இந்த வாழ்க்கையில் இந்த பிறவியில் எந்த மாதிரி போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் எது மாதிரியான ஒரு கர்ம பலனை கொடுக்க போகிறது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு கர்ம பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை எந்தெந்த கிரகம் பெற்றுக்கொண்டிருக்கிறது, ஒரு கிரகமும் எது மாதிரி ஒரு கர்ம பலனை கொடுக்கக்கூடிய தீய கர்மாவை கொடுக்கக்கூடியதா அல்லது சுப கர்மாவை கொடுக்கக்கூடியதா அல்லது எது மாதிரி ஒரு கர்ம பலனை கொடுக்க போகிறது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ, நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் பாருங்கள், அதனால் நீங்கள் பயன் பெறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் பிறந்தவளாக இருந்தீங்கன்னா நீங்கள், உங்களுக்கு மிக முக்கியமான கிரகம் சூரியன். சூரியன் நல்ல அமைப்பில் இருந்துட்டாவே பிரச்சனை இல்லை, உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்க போகிறது, செம்மையாக வாழப்போகிறீர்கள், பிரச்சனைகள் இல்லாமல் வாழ போகிறதுக்கு உங்கள் சூரியனோட அமைப்பு மிகவும் முக்கியம். 10ஆம் இடத்துல திக்பலம் பெறுகிறார். அதே சமயத்தில் தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க நம்புகிறேன். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த முறையில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம்.
எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகமும் திக்பலம் ஸ்தானபலம் திருக்பலம் பெறும் பொழுது எத்தகைய கர்ம பலனை நமக்கு வாழ்க்கையில செய்ய போகிறது அப்படிங்கிறத துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களை வந்து அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களாக இருந்தீர்களா உங்களுக்கு வந்து கர்ம வினைகள் எப்படி செயல்பட போகிறது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த கர்மாவை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக வருகிறார் என்பதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சூரியனுங்கிற கிரகம் தான் மிகவும் முக்கியமான கிரகமாக சிம்ம லக்ன சிம்ம ராசிக்காரர்களாக உங்களுக்கு முக்கியம். ஏன்னா அவர் தான் ராசியாதிபதியாகவும் லக்னாதிபதியாகவும் வருகிறார். அவர் 10ஆம் இடத்துல திக்பலம் பெறும் பொழுதும் 9ஆம் இடத்துல வந்து உச்சம் பெறும் பொழுதும் ஜாதகர் வலு பெறுகிறார். அதே கொஞ்சம் குரு பார்வை சுக்கிரனை அஸ்தங்க பண்றது சுப கிரகம் பௌர்ணமி அன்னைக்கு பிறந்த ஒரு அமைப்புல இருக்கும் பொழுது உன்னமே ஜாதகர் வந்து ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழ்வதற்காக தான் இந்த பிறவி பிறந்திருக்கிறாருங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா சூரியன் வந்து ஒரு அமாவாசை டைம்ல அமாவாசை சந்திரனோட சேர்ந்து சனியோட சேர்ந்து இருள்தன்மை பெறும் பொழுது ஜாதகர் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவார். அவருடைய கேரக்டர் அவருடைய ஓவரால் அமைப்புகள் அவ்வளோ சரியில்லாமல் போய் வாழ்க்கையில கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய அமைப்பு வந்துருதுங்கிறது பார்க்கணும். அது எது மாதிரி அப்ஸ் எது மாதிரி அப்புங்கிறது நம்ம டீட்டெயிலாக போகும்பொழுது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் சூரியன் வந்து 3ஆம் இடத்துல நீச்சம் ஆகும் பொழுது லக்னாதிபதி ராசியாதிபதி நீச்சம் ஆகும் பொழுது கொஞ்சம் பிரச்சனைக்குள்ளாகிறார். ஸோ எப்பவுமே ஓரளவுக்கு ஸ்ட்ராங் திருக்பலம் ஸ்தான பலம் பெறும் பொழுது நல்ல அமைப்பும் நீச்ச பலம் சனி அப்படிங்கிற பாவ கிரகத்தின் இருள் கிரகத்தோட சேரும் பொழுது அதே சமயத்துல நிஷ்பலம் 10ஆம் இடத்துல போகும்பொழுது திக்பலமும் 4ஆம் இடத்துல நிஷ்பலமும் பெறும்பொழுது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவார். குறிப்பா சூரிய திசைங்கிறது கொஞ்சம் அந்த டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்துவிடும். அடுத்தபடியாக மிக முக்கியமான கிரகம் சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரருக்கு யார் என்று பார்த்தால் செவ்வாய் தான் ராஜயோக அதிபதியாக வருகிறார். அடுத்தபடியாக குரு வருகிறார். ஸோ குருவும் செவ்வாயும் சூரியன் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதி லக்னாதிபதிக்கு மிகப்பெரிய நண்பராகவும் மிக முக்கியமான கிரகமாக வருகிறார். செவ்வாய் திசை குரு திசையெல்லாம் வருமாயின் சிம்ம லக்ன சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையில வெற்றி பெற்று நல்ல ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு வெற்றி குழந்தை குடும்பம் தொழில் வேலை ஃபினான்ஷியல் குரோத் எல்லாத்தையும் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே குரு செவ்வாய் சனி ராகுவோட சேர்ந்து ஒரு அஃப்ளிக்ஷன் என்று சொல்லப்படுகிற பாவத்துவம் பெறும்பொழுது நான் சொன்ன பலன்கள் சற்று குறையும், சில விஷயங்கள் பாதகமாக வரும், சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ சூரியனுக்கு அடுத்தபடியாக குரு செவ்வாய் மிகவும் முக்கியம்னு தெரிஞ்சிட்டீங்க. அதே சமயத்தில் நல்ல பலன்கள் குரு செவ்வாய் ஆட்சி பலத்தோட குரு சுக்கிரனோட சம்மந்தப்படும் பொழுது அற்புதமான பலன்கள் கோடி கோடியாய் கொட்டக்கூடிய அமைப்பு அந்த குரு திசையும் செவ்வாய் திசையும் கொடுப்பார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மிகவும் சுமாரான திசை கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கிரகம் வந்து சனி. சூரியனுக்கு பிடிக்காத கிரகம் என்று சொல்லப்படுகிற ஒளி கிரகமாகிய சூரியனுக்கு இருள் கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி பிடிக்காத கிரகமாக வருவதனால் சனி வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கிரகமாக வருகிறார். அந்த சனி வந்து கொஞ்சம் ரிஸ்கான ஒரு பாவத்தில் ராகுவோட சேர்ந்து கொஞ்சம் தவறான ஒரு இடத்துல இருக்கும் பொழுது ஒரு பாவத்துவமான ஒரு விஷயத்தை கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ சிம்ம லக்ன சிம்மராசிக்காரர்களுக்கு சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் மிக முக்கியமான ஒரு கிரகமாக அவர் வந்து ஓரளவுக்கு குரு சுக்கிரனுங்கிற அமைப்பில் இருக்கும் பொழுது நல்ல அமைப்பும் 7ஆம் இடத்துல திக்பலம் பெற்று கொஞ்சம் திருக்பலமும் பெறும் பொழுது நல்ல அமைப்பும் அதே சமயத்தில் ராகுவோட சேர்ந்து செவ்வாயோட சேரும் பொழுது வரக்கூடாத திசையாக சனி திசை வந்து இல்லற வாழ்க்கை பார்ட்னர்ஷிப்பு குழந்தைகள் எல்லா விஷயத்திலையும் ஒரு மாதிரியான தன்மை கொடுத்து நம்மளுடைய பாவ கர்மாவை நாம் வாழ வேண்டிய நலிஃபை பண்ண வேண்டிய வாழ்க்கை சம்பவங்களாக பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பை கொடுத்து விடுவார் என்றதை தெரிந்துவிடும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் மெயினாக சூரியன் எப்படி இருக்கிறார், சனி எப்படி இருக்கிறார், செவ்வாய் குரு எப்படி இருக்கிறாருங்கிறத நம்ம 4 கிரகத்தை பார்த்தாவே ஓரளவுக்கு சிம்ம லக்ன சிம்மராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு வாழ்க்கையில் நீங்கள் வாழ போறீர்கள், எந்த மாதிரி தசா பெல்ட் போயிட்டு இருக்குதுங்கிறதெல்லாம் வைத்து துல்லியமான பலன்கள் நம்ம சொல்லலாம். ஓரளவுக்கு நியூட்ரலான பலத்தை கொடுக்க ஒரு மாரகாதிபதியாக செயல்படக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா புதன் வந்து 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகும் பொழுது 8ஆம் இடத்துல நீச்சம் பெற்றிருக்கும் பொழுது 2ஆம் இடத்துல ஆட்சி படும் பொழுது மாரகாதிபதி வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே சமயத்துல ஒரு மிடில் ஏஜ்ல வருது, ஜாதகருக்கே கொஞ்சம் ஆயுசு குற்றம் இருக்கும் பொழுது புதன் திசை வரும்பொழுது கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு திசையாக கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். அதே சமயத்தில் கொஞ்சம் பாவத்துவமாக ராகு சனியோடு இருக்கும் பொழுது முன்னமே மாரகத்தன்மை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு கிரகமாக சந்திரன் வந்து சிம்ம லக்ன சிம்மராசிக்கு ஓரளவுக்கு யோகமான ஒரு கிரகமாக தான் வரார். வெளிநாடு விஷயங்கள் விரயங்கள் சுப விரயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு, அது தவறு இல்லை. ஆனால் அவரே வந்து ராகு சனிங்கிற கிரகத்தோட சம்மந்தப்படும் பொழுது
சில பிரச்சனைக்குரிய ஒரு அமைப்பும், வெளிநாட்டில் போய் கஷ்டப்படணும், முதலீடுகளில் போய் ஒரு இக்கட்டான சூழ்நிலை, தூக்கத்தில் ஒரு சில பிரச்சனைகள், அது மாதிரி சில பாவங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கிறார். சுக்கிரனுங்கிற கிரகம் பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தரமான ஒரு கிரகமாக வருவதனால், சுக்கிரனுங்கிறது பார்த்தீங்கன்னா சிம்ம சிம்மராசிக்கு வந்து பெரிய நன்மை கொடுக்கக்கூடிய கிரகமாக இல்லைனாலும் ஓரளவுக்கு நட்பு வீட்டில் இருக்கிறாங்க, ஒரு சனி வீட்டில் இருக்கிறாங்க, ஒரு புதன் வீட்டில் இருக்கிறாங்கிறப்போ ஓரளவுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சுமாரான ஸ்மூத்தான லைஃபை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக சுக்கிரன் கொடுக்குறார். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம எல்லா கிரகமும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். இதில் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா ராகு கேது. ராகு கேதுங்கிற கிரகம் பார்த்தீங்கன்னா கர்ம வினைகளை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருப்பதனால் சனி செவ்வாய்ங்கிற பாவ கிரகத்தின் தாக்கம் இருக்கக்கூடிய ராகு கேது வந்து ஒரு பாவத்துவமான பாவகர்மாவை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும், குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரன் கொடுக்கக்கூடிய ஒரு பார்வையை அந்த தாக்கம் இருக்கும் பொழுது சுபத்துவம் பெற்ற ஒரு திக்பலம் பெற்ற ராகு கேது நல்ல கர்மாவை வாழ்க்கையில கொஞ்சம் ஜம்முன்னு வாழக்கூடிய ஓரளவுக்கு ஒளி பொருந்திய அமைப்பு இருப்பதனால கொஞ்சம் வாழ்க்கையில கஷ்டப்படாமல் கொஞ்சம் வருமானம், குடும்பம், குழந்தைகள் எல்லாம் ஓரளவுக்கு மேன்மை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இதுல மெயினா பார்க்க வேணும்னா என்னன்னா செவ்வாய் ராகு குரு திசைகள் பெல்ட் ஒரு முக்கியமான ஒரு 25 வயசுல இருந்து ஒரு 55-60 வயசு வரக்கூடிய ஜாதகருக்கு இந்த பெல்ட் யாருக்கு வருதோ அவங்க மிகவும் நன்றான ஒரு வாழ்க்கையும், சனி புதன் கேது சுக்கிரன் பெல்ட்ல வர்றது பத்தி ஒரு சுமாரான கர்ம வினைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையும் சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொடுத்து விடுவார் என்பதை நீங்கள் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஜென்ரல் பேட்டர்ன். பார்த்தீங்கன்னா சிம்ம லக்ன சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமான கிரகம் சூரியன், அடுத்தபடியாக குரு செவ்வாய், அதுக்கப்புறபடியான கவனத்துக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கிரகமாகவும் ஒரு அந்த தசையே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தசையாக இருக்கிறது சனி. இதில் வந்து திக்பலம் ஸ்தானபலம் திக்பலம் பெறும்பொழுது நல்ல பலன்களும், ராகு சனி செவ்வாய்ங்கிற பாவகிரகங்களோட தாக்கம் பெற்று அந்த கிரகங்கள் இருக்கும் பொழுது பாவகிரகமும் பாவத்துவமான கர்மாவை நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் ஒரு கிரகமும் எந்தெந்த டிகிரியில் இருக்குது அப்படிங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நாம் அதை பார்த்து எது மாதிரி ஒரு பலன்கள் எடுக்கணும், எது மாதிரி கர்ம வினைகள் வந்து செயல்படும், இந்த கிரகம் எது மாதிரி ஆதிபத்தியத்தை கொடுக்கும், எது மாதிரி விஷயத்தில் எது மாதிரி கொடுக்கும், தசா புக்தி அந்தரம் சூக்ஷமும் வகையில் நம்ம பிரித்தெடுத்து பார்க்கும் பொழுது எந்த கிரகம் எப்படி செயல்படுவாருங்கிறது துல்லியமான பலன்கள் நாம் செய்யலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொதுவான பலன். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக துல்லியமாக பார்த்து கொள்ளலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரெட்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கடக லக்னம் கடக ராசியில் பிறந்தவங்களாக நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த கிரகம் வந்து உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய கிரகமாகவும் எந்தெந்த கிரகம் வந்து தீய கர்மாவை கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் வரப்போகுதுங்கிறது கொஞ்சம் டீட்டெயில்டாக எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த வீடியோஸை வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடக லக்னத்தில் பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, கடக ராசியில் பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு மிகவும் முக்கியமான கிரகம் என்னென்னா சந்திரன். அவர் தான் உங்களோட உடல், உள்ளம், மனசு, உங்களுடைய செயல்திறன், நேச்சுரல் டெண்டன்சி என்று சொல்லப்படுகிற உங்களுடைய பர்சனாலிட்டியை ரூல் பண்ணக்கூடிய ஒரு கிரகமாக கடக லக்னத்தோட அதிபதியாகிய கடக ராசியோட அதிபதியாகிய சந்திரன் வருகிறார். அவர் எந்த அளவுக்கு திக்பலம் பெறுகிறார், ஒளி பெறுகிறார். பௌர்ணமிக்கு அருகில் இருக்கிறப்ப பிறந்திருக்கீங்களா, அமாவாசைக்கு அருகில் இருக்க பிறந்திருக்கீங்களா, அமாவாசைக்கு அருகில் இருந்தாலும் அந்த அமாவாசை தோஷத்தை நீக்குவதற்காக குரு பார்வை பெறுகிறதா, குருவோட சேர்ந்திருக்குதா, சுக்கிரன் பார்வை பெறுகிறதா, சுக்கிரனோட சேர்ந்திருக்குதா, சுபர்களின் தாக்கம் இருக்கும் பொழுது ஒரு திக்பலம் பெற்று நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும், சனி செவ்வாய் ராகு கேதுங்கிற பாவகிரகத்தோட சேர்க்கையிலையோ பார்வையிலையோ இருக்கும் பொழுது கொஞ்சம் ஜாதகரை டிஸ்டர்ப் ஆகி ஒரு மாதிரியான ஒரு அது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறப்ப தான் எத்தகைய ஒரு வாழ்க்கைங்கிறது தெரியும். ஸோ அது மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ போறாருங்கிறதும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ ஒரு திக்பலம் பெறும் பொழுது சுபகிரகத்தின் தாக்கம் இருக்கும் பொழுது அற்புதமான ஒரு யோகமான வாழ்க்கையும், ஒரு சனி செவ்வாய் ராகு கேது பெறும் பொழுது வாழ்க்கையில சில விஷயங்கள் பாதிப்புள்ளாகிறது. அது என்ன சில விஷயங்கள்ங்கிறது டீட்டெயிலாக போய் நம்ம அந்த எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த கிரகத்தின் ஆதிபத்தியம் என்ன, எத்தனை டிகிரி சேர்ந்திருக்கு, அந்த கிரகம் எத்தகைய ஒரு தன்மை வாய்ந்ததுங்கிறத பொறுத்து நம்ம பார்ப்போம். ஸோ சந்திரனுங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு கிரகமாக தெரிந்து கொள்கிறோம். கடகலக்கணம் கடகராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு ஒளி இருக்கும் பொழுது நல்ல வாழ்க்கையும், ஒளி குன்றி இருக்கும் பொழுதும், ஒளி இல்லாத கிரகமாகிய பாவ கிரகமாகிய சனி செவ்வாய் ராகு இருக்கும் போதும்
பாவத்துவம் அடைந்து பாவக்கர்மாவை கழிப்பதற்காக இந்த வாழ்க்கையில சில நேரங்கள் நம்ம செலவிட வேண்டும். இந்த ஜென்மத்தில் சில நாட்கள், சில ஆண்டுகள், சில மாதங்கள் செலவிட வேண்டி இருக்கும் அப்படிங்கிற கர்ம பலனை நம்ம தெரிந்து கொள்கிறோம். அடுத்தபடியாக மிகவும் முக்கியமான ஒரு கிரகம், யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், வரவேண்டிய திசையான கிரகங்கள் செவ்வாய், குரு. செவ்வாய் ராஜயோகாதிபதியாக வருகிறார். எப்பவுமே ஒரு லக்ன ராசிக்கு 5ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதி தான் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக வருகிறார்கள். 5ஆம் வீட்டு அதிபதி வராத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா சந்திரனோட நட்பு கிரகமாகவும் குருவும் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு நட்பு கிரகமாகவும் தான் வரும். அதுதான் இந்திய வேத ஜோதியோட அடிப்படை. யார் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய கிரகமாக வருகிறாரோ அந்த கிரகம் உங்களுடைய லக்னாதிபதி ராசி அதிபதிக்கு நண்பராக வருவார். அதுதான் அடிப்படை. அப்போ நண்பர் தானே உங்களுக்கு உதவ முடியும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது செவ்வாய் மிகவும் நன்றாக இருந்து திக்பலம் பெற்று அதெல்லாம் என்ன பலங்கிறது ஒரு டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நல்ல அமைப்பில் இருக்கும் பொழுது நல்ல ஒரு கர்மாவை வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, குழந்தைகளால் மேன்மை, தொழில் மேன்மை, புகழ் எல்லாத்துலேயுமே ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. ஜாதகரே கொஞ்சம் டேலண்டடான ஆள். எப்போ லக்னாதிபதியும் ராஜயோகாதிபதியும் சம்மந்தப்படுறார், லக்னாதிபதியும் குருவும் சம்மந்தப்படுகிறார், லக்னாதிபதியும் செவ்வாயும் சம்மந்தப்படும் பொழுது ஜாதகரே ஒரு டேலண்டான ஒரு நபராகவும், குருவோட சேரும் பொழுது அவரும் ஒரு ராஜயோகாதிபதியாக இருக்கிறதுனால கடக லக்னாதிபதி ஆகிய கடக ராசி அதிபதி ஆகிய சந்திரன் செவ்வாய் குருவோடு சேரும் பொழுது அற்புதமான பலன்கள் கொடுப்பார். அதே சமயத்தில் செவ்வாய் சனியோட சேர்ந்து ராகுவோட சேரும் பொழுது நான் சொன்ன பலன்கள் குறையும். நிறைய வாய்ப்புகள் இருந்து நான் அதை யூஸ் பண்ண முடியல, கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கர்ம வினைகள் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட நீங்கள் பார்ப்பீர்கள், குறிப்பாக அந்த செவ்வாய் திசையில. அதே சமயத்தில் குரு நீச்சமா போயிட்டார், ராகுவோட ஒரு 5 டிகிரிக்குள்ள போயிட்டார், சனியோட சேர்ந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது, இருக்கக்கூடாத இடத்துல இருக்கும் பொழுது, என்னதான் ராஜயோக திசை நடந்தாலும் சில விஷயங்கள் எங்களுக்கு திருப்தியாக இல்லை, சில வாழ்க்கையில சில செட்பேக்ஸ் நான் ஃபேஸ் பண்ண வேண்டியதா போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ அதே ஒரு நல்ல மேன்மையாக 9ஆம் வீடுங்கிற பாகிஸ்தானத்துக்குள்ள கனெக்ட் ஆகும் பொழுது, 5ஆம் வீட்டில் கனெக்ட் ஆகும் போது ஆட்சி உச்சம் பெற்று நட்பு வீட்டுக்கு குறையாமல் இருக்கும் பொழுது அற்புதமான பலன்களை இந்த செவ்வாய் திசையும் குரு திசையும் கொடுப்பார் கடகலக்ன கடகராசிக்காரர்களுக்கு நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு 3 கிரகங்கள், சந்திரன், குரு, செவ்வாய். கடகலக்கணத்துக்கு மிகவும் சுமாரான பாவக்கர்மாவை கொடுக்கக்கூடிய கிரகமாக சனி வருகிறார். சனிதான் 6ஆம் வீட்டு 7ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் வருவதனால அட்டமாதிபதியாக வரனால் சனி திசை நடக்கும் பொழுது கேர்ஃபுல்லாக இருக்கணும். சனி ஓரளவுக்கு திட்பலம் பெற்று சுபர்களின் தாக்கம் இருக்கும் பொழுது ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குமே ஒழிய, சனி ராகு செவ்வாயோட ஒரு க்ளோஸ் காம்பினேஷன் இருக்கும் பொழுது, பார்வையில் இருக்கும் பொழுது ஒரு பாவத்துவமான ஒரு பிரச்சனைகளும் வாழ்வாதாரமே கொஞ்சம் கெடுற மாதிரியும், திருமண விஷயங்கள், குழந்தை விஷயங்கள், ஆயுசு விஷயங்கள், ஆயுசுக்கு ஒப்பான கண்டங்கள், அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி ஒரு பாவக்கருமால தான் நம்ம பிறந்திருக்கோம். குறிப்பா சனி திசையில கண்ணுக்கு எதிராக அது மாதிரி பார்க்க வேண்டியது வந்துடும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ உங்களுடைய கடகலக்கணம் கடகராசிக்காரர்களுக்கு சனி எங்கே இருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம். சனி திசை எப்போ நடக்க போகுதுங்கிறது முக்கியம். சனி புக்திகள்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். எது மாதிரி தாக்கத்தில் இருக்கார்? குரு சுக்கரன்கிற சுபகிரகத்தின் தாக்கத்தில் இருக்கிறாரா, ராகு செவ்வாய்ங்கிற பாவகிரகத்தின் தாக்கத்தில் இருக்காராங்கிறது பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஓவராலான ஒரு அமைப்பு. சரி, இதை தவிர்த்து ஒரு நியூட்ரலான அமைப்பு இருக்கக்கூடிய கிரகம் ஆகிய 2ஆம் வீடு தனஸ்தானாதிபதி ஆகிய சூரியன் எப்படி இருக்காருன்னு நீங்க பார்த்துக்கணும். சூரியன் நல்ல இடத்துல இருக்கும் பொழுது நல்ல ஒரு தன லாபங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. சூரியனே 11ஆம் இடத்துல இருக்கிறார், ரிஷபத்தில் இருக்கிறார், அற்புதம். சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கிறார், அற்புதம். ஆனால் சூரியன் 4ஆம் இடத்துல ரீச்சமா போயிருக்கிறார், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அந்த ஸ்தான பலம் குறைஞ்சாலும் சரி, திக்பலங்கிற விஷயங்களுக்கு இல்லைனாலும் சரி, நிஷ்பலம் பெற்றாலும் சரி, அதே சமயத்துல பாவத்துவம் திக்பலமே இல்லாமல் பாவத்துவம் சூரியன் சனியோட சேரும் பொழுது பாவமான ஒரு கர்மா. அப்பா விஷயங்கள் சரியில்லை, அரசு விஷயங்கள் சரியில்லை, எலக்ட்ரிக்கல் விஷயங்கள் சரியில்லை, கொஞ்சம் ஜாதகர் சூரிய திசையில் டிஸ்டர்ப் ஆவார் என்ற விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் பார்த்தீங்கன்னா சூரியனோட விஷயங்கள். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நியூட்ரலாக வரக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா புதன். கடகலக்கணத்துக்கு புதன் பெரிய ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய கிரகம் கிடையாது. ஏன்னா சந்திரன் என்னதான் புதனுக்கு பிடிக்கிற கிரகமாக இருந்தாலும் புதனுக்கு சந்திரன் பிடிக்காது. ஸோ அப்படிங்கிறப்ப புதன் திசையை மிகவும் சுமாரான ஒரு பலனை தான் கொடுப்பார். இதுல பாதகாதிபதியாக வரார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். சுக்கிரனுக்கு சந்திரனுக்கும் அவ்வளோ ஒன்றும் நட்பு நிலைகள் இல்லாமல் பட்சத்தில் சரராசிக்கு பாதகாதிபதியாக 11ஆம் வீட்டு அதிபதியாக வரனாலும் சுக்கிரனே 11ஆம் இடத்துல இருக்கும்போது பாதகத்தை கொடுத்து விடுவார். ஸோ பாதக வீட்டுக்கு கனெக்ட் ஆகாமல் இருக்கிறது சுக்கிரனுக்கு நல்லது. அதிக திருட்பலம் பெறும்பொழுது அந்த பாதகத்தின் வேலை செய்து விடுவார்.
ஸோ அதுவுமே ஒரு இக்கட்டான ஒரு கர்ம வினையை கொடுத்து விடுவார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே ஒரு சனி செவ்வாய் தாக்கத்தில் இருக்குது, ஒரு ராகுவோட சேர்ந்து இருக்கிறனா அந்த பாதகத்தை செய்ய முடியாத அளவில் இருக்கிறாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்திய வேத ஜோதிடமே பார்த்தீங்கன்னா நம்ம நுணுக்கமான விஷயங்கள் மேலோட்டமாக பார்த்துட்டு ஆன்சர் சொல்லிட்டு போகக்கூடிய அளவுக்கு அது வந்து ஒரு சாதாரணமான ஒரு சாஸ்திரம் கிடையாது. இதனால தான் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் பொய் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வந்துருது. எல்லாமே நுண்ணிப்பாக பார்த்து அதுக்கு வேணுங்கிற கர்ம வினைகள் எப்படி செயல்படுங்கிற சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நம்பவே வந்து ஒரு அக்யூரேட்டாக மைன்யூட்டாக பார்க்கக்கூடிய ஒரு சாஸ்திரமாக இந்திய வேத ஜோதிடம் வருகிறது. இது நான் சொன்னதெல்லாம் ஒரு பொதுவான கருத்துக்களை ஒழிய உங்கள் ஜாதகத்தில் ஒரு கிரகம் எந்த டிகிரியில் இருக்கார், எந்த நட்சத்திரம் இருக்கிறார், நட்சத்திராதிபதி எப்படி இருக்கிறாருங்கெல்லாம் பொறுத்துதான் உங்களுடைய கர்ம வினைகள் படிப்படியாக தசா புக்திகள் அந்தரம் சூக்ஷம்ங்கிற வழியில வந்து செயல்படுதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொதுவான அமைப்புகளுடைய உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் நம்ம தெரிந்து கொள்ளலாம் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். வணக்கம். நாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வீடியோல ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்கு கர்ம பலனை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி செயல்படுகிறது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த மாதிரி கர்ம பலனை கொடுக்க வல்லமை படைத்தது அப்படிங்கிறத சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த முறையில் நம்ம பார்க்க போகிறோம். எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல் ஒரு கிரகமும் இப்படி இருக்கக்கூடிய திக்பலம் திருக்பலம் ஸ்தான பலங்கிற அமைப்பில் இருக்க பிறக்கக்கூடிய ஜாதகர்கள் எத்தகைய கர்ம பலன்களை அந்தந்த கிரகத்தின் மூலமாக பெற வேண்டும், அது நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி தீய கர்மாவாக இருந்தாலும் சரி பெற வேண்டும் என்கிற விஷயத்தை அந்த தகவல்களை ஜோதிட கருத்துக்களை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய அறிவியல் சார்ந்த முறையில் வரக்கூடிய இந்திய வேத ஜோதிட அடிப்படையான வீடியோக்கள் வந்து அஸ்ட்ராலஜிக்கு ரிலேட்டட் வீடியோஸ் வந்து உங்களை வந்து அடையும். அதனால நீங்கள் பயன் பெறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்தில் நீங்கள் பிறந்தவர்களா, நீங்கள் ரிஷபல்ல ராசியில பிறந்தவங்களா, நீங்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன். ரிஷபமே சுக்கிரனோட வீடாகவும் ராசி அதிபதியும் சுக்கிரன் லக்னாதிபதியும் சுக்கிரனாக வரும்பொழுது சுக்கிரன்கிற கிரகம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். உங்களோட உடல் உள்ளம் மனசு எல்லாத்தையும் ஆளக்கூடிய ஒரு கிரகமாக உங்களுக்கு வந்து வரக்கூடிய கிரகம் சுக்கிரன். சுக்கிரன் 11ஆம் இடத்துல மீனத்தில் உச்சம் பெறும் பொழுது சூப்பர் அருமையான விஷயம். ஆனால் அவரே சனி ராகு செவ்வாயோட சேர்ந்துட்டா கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. கொஞ்சம் பாதிப்பான கருமால தான் பிறந்திருக்கீங்க. செயல்திறன்ல ஒரு பாதிப்பு இருக்கு, சிந்திக்கும் அளவுல சில பாதிப்புகள் இருக்கு. சுக்கிரன்கிற இல்லற வாழ்க்கை சுகபோகங்கள்ல கொஞ்சம் பாதிப்புகள் அப்பப்போ வரும். அது சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகளை வருங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதே சுக்கிரன் கண்ணில நீச்சமா இருந்தாலும் நீச்ச பங்கம் புதனோட இருந்து ஆனா பரவாயில்லை. ஆனா நீச்ச பங்கம் இல்லாமல் புதனோட வீட்டில் இருக்கிறது தவறு. கொஞ்சம் வாழ்க்கையில சில விஷயங்கள் பெற வேண்டியது பெற முடியாம போயிடும். வாழ்க்கை திருப்திகரமாக இருக்காது, ஃபுல்ஃபில்மெண்டாக இருக்காது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்துல புதனோட வீட்டில் மிதுனத்துல 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது. நட்பு வீட்டில் இருக்கிறப்ப பிரச்சனைகள் இல்லை. நட்பு வீட்டுக்கு குறையான வீடுகள் ஆகிய கடகத்துல பகை பெறுகிறார். சந்திரன் அவருக்கு பிடிக்காத ஒரு கிரகம். சந்திரனோட வீடாகிய கடகத்துல இருந்தா ரிஷப லக்னம் ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து சுக்கிரன் 3ஆம் இடம் கடகத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் ஜாதகர் வந்து வலு இல்லாதவராக, சிந்திக்கும் திறன்ல சில குறைபாடுகள் உள்ளவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு. இல்லற வாழ்க்கையிலேயும் சில பிரச்சனைகள் உண்டு. 4ஆம் இடத்தில் திக்பலம் பெறுகிறார். சிம்மத்தில் பகை பெற்றாலும் நல்ல ஒரு செயல்திறன், நல்ல ஒரு உடல் அமைப்பு, நல்ல ஒரு தீர்க்கமான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்தில் 6ஆம் இடத்தில் இருந்தாலும் ஆட்சி பெறுகிறார். மூல திருகோண சக்தியும் பெறுகிறார். அவர் வந்து நல்லாவே ஒரு பலத்தை பெறுவார். ஸோ 6ஆம் இடத்துல வரக்கூடிய சுக்கிரன் நல்ல பலத்தையும் ஒரு ஒரு ஆத்ம பலத்தை ஸ்தான பலத்தை பெற்றாலும் 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ருணச்சத்துரு பாவங்கிறனால உடல்நல பிரச்சனைகள், குடுக்கல் வாங்கலை பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் எல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு சுக்கிர திசை கொடுத்தணும். அதே சனி செவ்வாய்ங்கிற கிரகத்தினால பாதிப்பாகி ராகுங்கிற ஒரு இருள் கிரகத்தினால பாதிப்பு இருந்ததுன்னா உடனே அந்த சுக்கிர திசை சுக்கிர புக்திகளை வந்து சில பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய கர்ம பலன் உள்ள ஒரு அமைப்பு தான் சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருப்பது. அது சனி செவ்வாய் ராகுவோட சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த தாக்கம் நல்லாவே உணரக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறது நாம தெரிஞ்சுக்கணும். 7ஆம் இடத்துல இருந்து சுக்கிரனோட வீடாகிய ரிஷபத்தை ராசியவே பார்ப்பது நல்லது.
8ஆம் இடத்துல இருக்கிறது குருவோட வீட்டில் சுபத்துவமான வீட்டில் இருந்தாலும் குருவோட வீட்டில் சுக்கிரன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவார். சில விஷயங்கள் வாழ்க்கையே கொஞ்சம் போராட்டமாகவும் கொஞ்சம் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகளில் பல முயற்சிகள் எடுத்து போராட்டங்களுக்கு அப்புறம் தான் வெற்றி வரும். அதே சமயத்தில் 9ஆம் இடம் 10ஆம் இடத்துல மகரத்திலையும் கும்பத்திலும் இருக்கக்கூடியது நட்பு வீட்டில் இருக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஜாதகர் வந்து எல்லா சுக விஷயங்கள், இல்லற விஷயங்கள், வாகன விஷயங்கள் எல்லா விஷயத்திலையும் ஜெயிப்பார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் சுக்கிரன் வந்து ராகு சனி செவ்வாயோட பாதிப்புல இருக்கும் பொழுது நம்பவே வந்து அந்த ஜாதகரோட லக்னாதிபதி ராசி அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால பாதிப்புகள் கிடைக்கும் உண்டாகுங்கிறது. அதே ஒரு குரு பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருக்கும் பொழுது ஜாதகர் வெற்றி பெற்று வாழ்க்கையில ஒரு மேன்மையும் ஃபினான்ஷியல் க்ளோரி, ப்ரொஃபஷனல் growth அது மாதிரி சில விஷயங்கள் பெற்று நல்லா இருப்பார், நல்லா வருவார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். 12ஆம் வீட்டில இருந்து 6ஆம் வீட்டு கனெக்ட் பண்றதும் வெளிநாடு வெளிமாநிலத்தில் போய் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் வந்து மிகவும் முக்கியமான ஒரு கர்ம பலனை ஜாதகரோட வாழ்க்கை எந்த அளவுக்கு ஸ்மூதா இருக்குது, எந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது, பிரச்சனையோட இருக்குதுங்கிறதை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மிக முக்கியமான கிரகமாக சுக்கிரன் வருகிறார். அடுத்தபடியாக மிகவும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு கிரகமாக புதனும் சனியும் வருகிறார். ரிஷப் லக்னம் ரிஷப் ராசிக்கு ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிற புதனும் சனிதான் அற்புதமான ஒரு கர்ம பலனை போன ஜென்மத்தில் செய்த புண்ணியங்களை கொடுக்கக்கூடிய கடமைப்பட்ட ஒரு கிரகமாக ரிஷப் லக்ன ரிஷப் ராசிக்கு சனியும் புதனும் வருகிறார்கள். பாக்கியத்தையும் தொழில் வெற்றியையும் வேலையில ஜெயிப்பதும் படிப்புக்கு ஏற்ற ஒரு உத்தியோகத்துல மேன்மை, அவங்களுடைய விஷயத்துல வந்து முதன்மையான ஒரு அவங்களுடைய துறையில முதன்மையான ஒரு லெவல் வரக்கூடிய அமைப்பு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது சனியாக இருந்து புத்தி கூர்மையாலும் சாதுரியத்தினாலும் ஐடி சாஃப்ட்வேர் இது மாதிரி இந்த டிஜிட்டல் உலகத்துல ஜெயிக்கக்கூடிய எழுத்து டாக்குமெண்டேஷன் இது மாதிரி விஷயத்துல நல்ல அறிவார்ந்த ஒரு நபர் என்று பெயர் எடுத்து வரக்கூடிய கிரகமாகிய புதன் வலுவாக இருக்கும் பொழுது அற்புதமான ஒரு வெற்றியையும் அருமையான வாழ்க்கையும் அருமையான புண்ணியங்களுக்கு ஏற்ற ஒரு கர்ம வினையும் கொடுக்கக்கூடிய கிரகமாக புதன் திசையிலும் சனி திசையிலும் சனி திசை புதன் புக்தியிலையும் புதன் திசை சனி புக்தியிலையும் அற்புதமான மேஜிக் நடக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். அதே சமயத்துல புதன் பாதிக்கப்பட்டிருக்கு, ராகுவால் பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு பிடிக்காத செவ்வாயால் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அந்த பலன்களில் குறைபாடுகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது டீட்டெயிலாக நம்ம ஜாதகத்தை பார்க்கும்பொழுது எப்படி எது மாதிரி குறைகள் இருக்குது, எது மாதிரி பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே சமயத்தில் சனி குரு பார்வையில் இருக்கிறார், சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறப்ப அதிக திருட்பலம் என்று சொல்லப்படுகிற சுபத்துவம் பெற்று கொட்டக்கூடிய ராஜயோகத்தை கொடுப்பார் சனி. அது குறிப்பாக 30 வயசுலேருந்து 60 வயசுல சனியெல்லாம் வந்துட்டா கேட்கவே வேண்டாம். ஜாதகர் வந்து அவருடைய தொழில் வேலையில புகழோட உச்சிக்கு போகக்கூடிய அமைப்புகள் குடிக்கிறது. அதே சமயத்தில் சனி ராகுவோடையோ செவ்வாயோடையோ பார்வையிலோ சேர்க்கையிலையோ இருக்கும் பொழுது ராகுனா சேர்க்கை, செவ்வாய்னா பார்வையும் உண்டு, ஏன்னா ராகுக்கு பார்வை இல்லை. போகும்பொழுது கேதுவோட சேரும் பொழுது தப்பு இல்லை, ராகு செவ்வாயோட சேரும் பொழுது சில நான் சொன்ன அந்த யோக பலன்கள் சற்று குறைவாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ சனி வந்து மிகவும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது, புதனும் அற்புதமான கொடுக்கக்கூடியது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வரவே கூடாத ஒரு தசையாகவும் ஒரு கர்ம பலனை தீய கர்ம பலனையும் மனசுக்கு பிரச்சனையும் எதிர்மறையான எண்ணங்களை கொடுத்து வாழ்க்கையில சிரமப்படக்கூடிய கர்ம பலனை கொடுக்கக்கூடிய போன ஜென்மத்தில் செய்த பாவத்துக்கு ஏற்ற ஒரு கர்ம வினையை கொடுக்கக்கூடிய கிரகமாக குரு என்று சொல்லப்படுகிற அட்டமாதிபதி கிரகம் வருகிறார். குருவுக்கும் சுக்கிரனுக்கும் எதிர்மறையான ஒரு தன்மை இருப்பதனாலும் குரு சுக்கிரனோட நல்ல ஒரு செயல், நல்ல ஒரு அமைப்பு, நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்க முடியாத ஒரு கிரகமாக இருப்பதனால் குரு அப்படிங்கிறது நம்பவே ஒரு முக்கியமான கிரகமாகவும் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கவனமாகவும் நம்பவே வந்து அந்த குரு தசையை கடக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஜாதகருக்கு மிகவும் கவனத்துடன் வாழக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்தில் செவ்வாய் ராகு கேதுகள்லாம் ஓரளவுக்கு குரு பார்வையில் இருக்கும் பொழுது சுபர்களின் தாக்கத்தில் இருக்கும் பொழுது நல்ல பலன்களும், சனி ராகு ஒரு பாவகரத்தை தாக்கும் பொழுது தீய குணத்தையும் கொடுப்பார். மற்றபடி பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து பாதகாதிபதியாக வருகிறார், பாதகத்தை கொடுக்கக்கூடியவராக வரார். சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரலாக வருகிறார், 4ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தாயார், இடம், வீடு, வண்டி, வாகனத்தை குறிக்கக்கூடிய இடமாக வருகிறார். சூரிய திசை அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கும். ஸோ நல்ல புண்ணியமான ஒரு கர்மவினை கொடுக்கக்கூடிய சனியும் புதனும் நல்ல ஒரு சுக்கிரனும் தீய கர்மாவை கொடுக்கக்கூடிய குருவும் ரிஷபலக்கண ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமான கிரகமாக, மற்ற கிரகங்கள்லாம் ஒரு
இருக்கும் இடத்தை பொறுத்து, சேர்க்கும் கிரகத்தை பொறுத்து ஒரு தன்மையான ஒரு பலாபலன்களும் கர்ப்ப பலனும் கொடுக்கும்ங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது பொதுவான பலன் தான். உங்கள் ஜாதகத்துல நுண்ணிப்பாக ஒன்னொன்னு டிகிரி அடிப்படையில் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்கும் பொழுது உண்மையே உங்களுடைய ஷார்ட் டேர்ம் லைஃப் எப்படி இருக்க போகுது, ஃபியூச்சர் லைஃப் எப்படி இருக்க போகுது, 6 மாசம் எப்படி, 1 வருஷம் எப்படி, 3 வருஷம் எப்படிங்கிறதெல்லாம் நம்ம பிரித்து பார்த்து அதுக்கேற்ற முடிவுகளை எடுத்து சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அருமையான ஒரு பலன்களை எடுத்து கிளாரிட்டி ஆஃப் லைஃபோட வாழ்ந்து வாழ்க்கையில் உங்களோட பொட்டன்ஷியலை ரீச் பண்ணி நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளோட சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை நம்ம கிட்ட இருந்து பாக்குறீங்க. சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எப்படி நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் இந்த பிறவியில் நமக்கு சாதகமான பலன்களையும் சாதகமற்ற பலன்களையும் வாழ்க்கை சூழல்கள் நம்ம கண் முன்னாடியே நமக்கு எப்படி சாதகமாகவும் சாதகமற்றதாகவும் உருவெடுக்குதுங்கிறது ஒளி தத்துவ அடிப்படையில சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கன்னி லக்னத்துல பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, கன்னி ராசியில பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய கர்ம பலன் எப்படி செயல்பட போகிறது, உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் திக்பலம், ஸ்தானபலம், திருக்பலம், மற்ற அமைப்புகள் பொறுத்து எப்படி உங்களுடைய கர்மா போன ஜென்மத்தில் செய்த நீங்கள் பாவ புண்ணியங்கள் இந்த வாழ்க்கையில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய அந்த உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து எப்படி உங்க கர்மா செயல்படுகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னாடி இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை அடைந்து அது மூலமாக நீங்கள் பயன் பெறலாம். இப்ப பாத்தீங்கன்னா, கன்னி லக்னத்துல பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, கன்னி ராசியில பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா புதன். மெர்க்குரி என்று சொல்லப்படுகிற புதன் தான் மிகவும் உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்க போகிறது, உங்களுடைய வாழ்க்கை மேலையும் கீழையும் போகக்கூடியதா, அல்லது சீரான பாதையில போகக்கூடியதா, அல்லது ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்க போகிறது, உங்களுடைய உடல் நலம் எப்படி இருக்க போகிறது, மனநலம் எப்படி இருக்க போகிறது, நீங்கள் முடிவெடுக்கும் தன்மை எப்படி இருக்க போகிறது, எல்லாமே புதனின் நிலைமையை பொறுத்து நம்ம பார்க்கலாம். உங்களுடைய கர்மா எப்படி செயல்படுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப புதன் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வழுத்து, அதாவது கண்ணிலேயே ஆட்சி பலத்தோடையே அல்லது மிதுனத்துல ஆட்சி பலத்தோட அப்படி இருந்தாலும் சரி, அதே சமயத்துல ஒரு குருவின் பார்வை, சுக்கிரனோட சேர்க்கை பார்வை, பௌர்ணமி சந்திரனோட தாக்கங்கள் அப்படிங்கிற ஒளி கிரகமாகிய சுப கிரகமாகிய குரு, சுக்கிரன், சந்திரன் போன்ற கிரகத்தின் தாக்கம் பெறக்கூடிய புதனாக இருந்துவிட்டால் நீங்கள் கொஞ்சம் மேலான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அஃப்ளூவன்ட் லைஃப் ஸ்டைல், ஒரு ஆவரேஜ் ஜாதகரோட கொஞ்சம் எபோ ஆவரேஜா வாழக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் எல்லா விஷயத்திலையுமே கொடுத்த வச்சு மகராசனாக இருக்கக்கூடிய ஒரு லக்கி ஃபெலோவா இருக்கக்கூடிய அமைப்புகள் அது காட்டுது. அதே புதன் பாதிப்புள்ளாகி, அதாவது பாதிப்புள்ளாகினா என்னையான்னு கேட்டீங்கன்னா, சனி, செவ்வாய், ராகு, கேதுகளோட சம்மந்தப்பட்டு கொஞ்சம் அஃப்ளிக்ஷன் என்று சொல்லப்படுகிற தோஷம் பெற்றால் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய உடல்நலம், மனநலம், செயல்திறன், முடிவெடுக்கும் தன்மை எல்லாமே கொஞ்சம் பாதிக்கப்படுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்க ஜாதகத்துல எப்படி புதன் இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க கன்னி லக்ன கன்னி ராசிக்காரர்களா இருந்தா தெரிஞ்சுக்கங்க. நீச்சமா இருக்கிறாரா, உச்சம் பெறுகிறாரா, எந்த பாவ கிரகத்தின் தாக்கத்தில் இருக்கிறாரா, அல்லது சுப கிரகத்தின் தாக்கத்தில் இருக்கிறாராங்கிறத பார்த்துக்கணும். ஸோ புதனின் தன்மை நிலைமை மிகவும் முக்கியங்கிறது நீங்க முதல்ல தெரிஞ்சுட்டீங்க. அடுத்தபடியா உங்களுக்கு மிகவும் முக்கியமான கிரகம் பாத்தீங்கன்னா ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். எந்த கிரகம் நன்றாக இருக்க வேண்டும் உங்க ஜாதகத்துல, ஆட்சி, உச்சம், திக்பலம், ஸ்தானபலம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அமைப்புல இருந்து ஒரு சுப பார்வை பெற்று இருக்கும் பொழுது ராஜயோக கிரகங்கள் ஒண்ணுமே கொட்டி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அந்த வகையில் சுக்கிரனும் உங்களுக்கு அடுத்தபடியான சனியும் பாத்தீங்கன்னா ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகமாக வருகிறார்கள். ஸோ கன்னிலக்ன கன்னிராசிக்காரர்கள் பிறக்கிறப்போ சுக்கிரனோட நிலைமை நம்ம முக்கியம். சுக்கிரன் 7ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது அருமையாக இருக்க போகும் அர்த்தம். அது சனி, செவ்வாய், ராகு, கேதுகளோட சம்மந்தப்படாமல் இருக்கும் பொழுது உண்மையே நல்லது. கேதுவோட சேர்ந்து அவ்வளவு தவறு இல்லை.
அதே சமயத்துல ஒரு குரு பார்வையோ ஒரு சந்திரனின் தாக்கமோ அது ஒளி பொருந்திய சந்திரமாக இருந்து விட்டால் ஒண்ணுமே நல்லது. அப்படிலாம் இருக்கும் பொழுது ஒண்ணுமே விசேஷமான பலன்கள் உண்டு. அது சுக்கிர திசை நடந்துருச்சுன்னா கேட்கவே வேண்டாம். ஸோ அதே சமயத்துல ஓரளவுக்கு ஆட்சி பலத்துல இருக்கிறார், ஒரு 11ஆம் இடத்துல இருக்கிறார், நட்பு வீட்டில் இருக்கிறாருங்கிறப்பெல்லாம் அது நல்ல ஒரு கர்மாவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல சனியும் பாத்தீங்கன்னா ஒரு ராகு செவ்வாயோட சேராமல் குரு பார்வை சுக்கிரனோட சேர்ந்து சுபத்துவமாக சந்திரனோட சேர்ந்து திருட்பலம் பெற்று ஒளி பெற்று இருக்கும் பொழுது சனியின் காரத்துவங்கள் வந்து உங்களுக்கு நல்லாவே கொடுக்க போகுது. உங்களுக்கு நல்ல கர்மா தான் உங்களுக்கு இருக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ சுக்கிர திசை சனி திசை, அதாவது பிறக்கிறப்போ நீங்க ஒரு குருவின் நட்சத்திரம் ஆகிய விசாக நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறக்கும் பொழுது ஒரு 20-21 வயசுல இருந்து பாத்தீங்கன்னா சனி புதன் கேது சுக்கிரனுங்கிற ஒரு யோகமான தசா பெல்ட்ல உங்க வாழ்க்கையோட முழுமையான ஒரு மிடில் பீரியட் வந்து வந்துடும். அது வந்து யோகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறதுனால உங்க கர்மா வந்து நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணுங்கிற செயல்படுறதுக்கு ராகு சாரமோ குரு நட்சத்திரமோ ராகு நட்சத்திரமோ பிறக்கிறது உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பெல்ட், லக்கியான ஒரு தசா பெல்ட் வந்து ஒரு பிரைம் டைம் ஆஃப் யுவர் கரியர், பிரைம் டைம் ஆஃப் யுவர் லைஃப்ல வரக்கூடியதாக இருப்பதனால நீங்க வாழ்க்கையில உங்களோட துறையில ஒரு முதன்மையான பர்சனாக வந்து பேர் சொல்லும் பர்சனாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ அதுதான் உங்களுடைய நல்ல கர்மாவை குறிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இதே பாத்தீங்கன்னா நீங்க சுக்கிரனோட நட்சத்திரமாகிய பூரம் பூராடம் பரணி நட்சத்திரத்துல பிறக்கும் பொழுது பிறக்கிறப்பவே யோகமான திசைகள் முடிந்து அடுத்த வரக்கூடிய சூரிய சந்திரன் செவ்வாய் ராகு திசைகள்லாம் மிகவும் சுமாரான திசைகளாக வந்து வாழ்க்கையில கொஞ்சம் ஒரு சுமாரான வாழ்க்கை, பிலோ ஆவரேஜான வாழ்க்கை, 10-11 வாழ்ந்துட்டு போகிற வாழ்க்கையாக அமையக்கூடிய அமைப்பு இருக்கு. பட் இதுல கிரகங்கள் ஆகிய சூரிய சந்திர செவ்வாய் ராகு கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நம்ம பாதிப்பு இருந்தா உடனே நம்ம நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும், ஓரளவுக்கு குரு சுக்கிரன்கிற ஒரு சுப பார்வை பெற்று சுப தொடர்பு பெற்று ஓரளவுக்கு ஸ்தான பலத்தோடு இருக்கும் பொழுது ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையும் இருக்கு. ஸோ நீங்க எந்த தசா பெல்ட்ல வந்து ஒரு பிரைம் டைம் ஆஃப் யுவர் கரியர் லைக் 20-25 இயர்ஸ்ல இருந்து ஒரு 55-60-65 வயசு வரைக்கும் நீங்க எந்த மாதிரி ஒரு பெல்ட்ல வாழ போறீங்க? சனி புதன் கேது சுக்கிரனோட தசா பெல்ட்ல வாழ போறீங்களா, அல்லது சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகுங்கிற அந்த தசா பீரியட்ல வந்து வாழ போறீங்களாங்கிறத பொறுத்துதான் உங்களுடைய கர்ம பலன் வந்து இந்த 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 வாழ்க்கையில் இந்த பிறவியில் எப்படி செயல்பட போகிறது, நீங்கள் வாழ்க்கையில் மேன்மையாக வரப்போறீர்களா, பேர் சொல்லும் பிரச்சனை வரப்போறீங்களா, 10-11 வரப்போறீங்களா, லக்கு கரெக்டான டைம்ல கரெக்டான விஷயங்கள் உங்க கைக்கு கிடைக்க போகுதா, அல்லது கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்கவில்லைங்கிற மாதிரி ஒரு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடியதாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து கர்மபலன் வந்து கன்னி லக்ன கன்னி ராசிக்காரர்களுக்கு கிரகத்தை கொடுக்கக்கூடிய இந்த 3 முக்கிய கிரகமாகிய புதன் சுக்கிரன் சனிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். வரவே கூடாத கிரகம், அதாவது பிரச்சனைக்குரிய கிரகம், வரவே கூடாத திசை என்று சொல்லப்படுகிற செவ்வாய் திசை வந்து கன்னி லக்ன கன்னி ராசிக்காரர்களுக்கு வரப்போ பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதுமே கொஞ்சம் கடுமையாக சனி ராகுவோட சேரும் பொழுது உன்னமே பிரச்சனைகள் வந்து ஜாதகருக்கு தீய கர்மாவை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக செவ்வாய் வந்துடும். அவரே குரு சுக்கிரன்கர் சுபத்துவமாக ஒரு திருட்பலம் பெற்று பௌர்ணமிக்கு அருகில் இருக்கும் சந்திரனால் கொஞ்சம் திருட்பலம் பெற்று ஒளி பெற்று தசை நடத்தும் போது அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஸோ இதுதான் வந்து செவ்வாய் உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் ஆயுசை கொடுக்கக்கூடிய ஒரு 8ஆம் பாவாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் வருகிறார். அதே சமயத்துல உங்களுக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையோ ஏதோ ஒரு மாதிரி விஷயங்கள் வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அது ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது பிரச்சனைகள் குறைவாகவும், ஒரு தீய இடத்துல தீய சேர்க்கையோட இருக்கும் பொழுது உங்களுடைய தீய கர்மா வந்து அதிகமா செயல்படும். குறிப்பா அந்த செவ்வாய் திசை செவ்வாய் புக்தி நடக்கும் காலத்தில். ஸோ இதுவும் செவ்வாயும் மிக முக்கியமான ஒரு கிரகமாக கவனமாக பார்க்க வேண்டிய கிரகமாகவும் தீய கர்மாவை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக செவ்வாய் வருகிறது. மற்ற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் சுக்கிரன் நம்ம பார்த்து விட்டோம். சூரியன் சந்திரன் குரு இந்த 3 கிரகம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நியூட்ரலான பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதுல குரு பார்த்தீங்கன்னா பாதகாதிபதியாக வரார். உபய ராசிக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடியவர் 7ஆம் வீட்டு அதிபதியா வரார். புதனே குருவே 7ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகி 7ஆம் வீட்லயே இருக்கும் பொழுது பாதகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்துடும். ஸோ குரு எப்படி இருக்கிறார்? குரு ஓரளவுக்கு நட்பு வீட்டுல 11ஆம் வீட்டுல அப்படிங்கிற மாதிரி நல்ல இடத்துல இருக்கும் பொழுது நல்ல பலன் கொடுக்குறார். சூரியனும் பாத்தீங்கன்னா சனி
ராகுவோட சேராமல் கொஞ்சம் திக்பலம் பெறும் பொழுது நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கிறார். 10ஆம் இடத்துல திக்பலம் பெறுகிறார். மிதுனத்தில் இருக்கும் பொழுது திக்பலம் பெறுகிறார். அதே சமயத்துல லாபஸ்தானாதிபதியாக சந்திரன் ஒளி பொருந்திய சந்திரனாக பௌர்ணமிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சந்திரனாக ஓரளவுக்கு ஒளியுள்ள ஒரு கிரகமாக இருக்கும் பொழுது அவரும் நல்ல பலன் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக வருகிறார். அவர் ராகு சனியோட சேரும் பொழுது கொஞ்சம் பாதிக்கப்பட்டு 11ஆம் வீடு என்று சொல்லப்படுகிற அந்த லாபஸ்தானம் பாதிக்கப்பட்டு சில சிரமங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. சந்திரன் சனியோட சேரும் பொழுது புனர்ப்பு தோஷம் பெறுகிறார். ஸோ இது வந்து ஒரு மாதிரி ஒரு சிக்கல், பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல ஒரு சிக்கலை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஒரு தீய கர்மாவை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இது மாதிரி பல காம்பினேஷன்ஸ் இருக்கக்கூடிய அமைப்புகள். பொதுவாக சொல்லும் பொழுது சூரியன் சந்திரன் ஒரு சுமாரான ஒரு நியூட்ரலான பிளானட்டாக வருகிறார்கள் கன்னி லக்னத்துக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா கன்னி லக்ன கன்னி ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய கர்ம பலன் எப்படி செயல்பட போகிறது, எந்தெந்த கிரகம் எப்படி இருக்க வேண்டும், எந்த கிரகம் முக்கியம், எது எந்த கிரகத்தில் தசை வந்து கவனமாக பார்க்க வேண்டுங்கிறதுலாம் ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பொதுவான ஒரு கர்ம பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கருத்தை ஒழிய உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் டிகிரி அளவில் பார்த்து சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில ஒரு கிரகம் எப்படி இருக்கு, எவ்வளவு பக்கத்துல இருக்கு, யார் யாரை பாக்குறாங்க, நீங்க பிறக்கிறப்போ நவம்சம் எப்படி இருந்ததுங்கிற மாதிரி துல்லியமாக பார்க்கும் பொழுது உங்களுடைய இம்மிடியட் ஃபியூச்சர், லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகிறதுங்கிறது துல்லியமாக எடுத்து அதுக்கு தகுந்த ஒரு நல்ல முடிவுகளை எடுத்து உங்களுடைய வாழ்க்கை பொட்டன்ஷியலை கண்டிப்பாக ரீச் பண்ணி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.